ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 3வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். சம்பிராப்தே ஹித கதனாய தாபசௌகே சம்பிராப்தே ஹித கதனாய தாபசௌகே மத்தோன்யோ புவனபதிர்ன கஷ்டனேதி மத்தோன்யோ புவனபதிர்ன கஷ்டனேதி த்வன்னிந்தா வசனபரோ முனீஸ்வரைஸ்தைஹி த்வன்னிந்தா வசனபரோ முனீஸ்வரைஸ்தைஹி ஷாபாக்னௌ ஷலபதசாம் அநாயிவேனஹ ஷாபாக்னௌ ஷலபதசாம் அநாயிவேனஹ சம்பிராப்தே ஹிதகதனாய தாபசௌகே மத்தோன்யோ புவனபதிர்ன கஷ்டனேதி சம்பிராப்தே ஹித கதனாய தாபசௌகே மத்தோன்யோ புவனபதிர்ன கஷ்டனேதி த்வன்னிந்தா வசனபரோ முனீஸ்வரைஸ்தைஹி ஷாபாக்னௌ ஷலபதசாம் அநாயிவேனஹ த்வன்னிந்தா வசனபரோ முனீஸ்வரைஸ்தைஹி ஷாபாக்னௌ ஷலபதசாம் அநாயிவேனஹ ஹிதகதனாய, அப்படி கொடூரமாக இருந்த அவனுக்கு அறிவுரைகள் சொல்வதற்காக, ஹிதமான வார்த்தைகளை சொல்லி அவனை திருத்துவதற்காக, தாபசௌகே தவ முனிவர்கள் எல்லாரும், தவசீலர்கள் பெரியவர்கள் எல்லாரும், சம்பிராப்தே அவனை அடைந்தபோது, மத்தக அந்யக என்னை தவிர வேறொரு, புவனபதிக்கு உலகத்துக்கு நாயகன், கஷ்டன இதி எவனும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். துவத் நிந்தாவச்சன பரக, அதோடு இல்லாமல் உன்னை பழித்து பேசுவதில் ஈடுபட்டான் அந்த வேணன். தைஹி முனீஸ்வரைஹி, இதை கேட்டு அந்த முனிவர் பெருமக்கள் எல்லாரும் ரொம்ப கோபப்பட்டதுனால ஷாப அக்னவ் அவர்களோட சாபங்கிற தீல ஷலப தசாம் விட்டில் பூச்சியை போல ஆயிட்டான். அனாயி அடைவிக்கப்பட்டான். அதாவது அந்த விளக்கோட ஒளியில் விழுந்த விட்டில் பூச்சி எப்படி எரிஞ்சு போகுமோ அதுபோல் அவர்களுடைய சாபமாகிய தீயில் விழுந்து இவன் அழிந்து போனான். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். சம்பிராப்தே ஹிதகதனாய தாபசௌகே மத்தோன்யோ புவனபதிர்ன கஷ்டனேதி த்வன்னிந்தா வசனபரோ முனீஸ்வரைஸ்தைஹி ஷாபாக்னௌ ஷலபதசாம் அநாயிவேனஹ. வேணனுக்கு நல்ல புத்தியும் அறிவுரையும் கூற மீண்டும் முனிவர் பெருமக்கள்லாம் வரா. அவர்களிடம் வேணன், நானே உலகங்களுக்கு தலைவன், என்னை விட பெரிய தலைவன் யாருமே இல்லை. நீங்கள்லாம் யாரோ தேவர்களுக்கெல்லாம் எல்லாம் பண்ணணும், யாக யஜ்யம் பண்ணணும், அவர்கள்லாம் திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் அறியாமையால் சொல்கிறீங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியல. என்னை விட பெரியவன் யார் இருக்கா? ஒத்துருமே கிடையாது. என்னுடைய சக்தி யாருக்கு இருக்குது? நான் தான் பெரிய நாயகன் அப்படின்லாம் சொல்லிட்டு தேவர்களை, பகவானை எல்லாரையும் ரொம்ப இகழ்ந்து பேச ஆரம்பித்தான். இதனால் முனிவர்களுக்கு கோபம் ஏற்பட்டது. அதனால் அவர்கள் அவனுக்கு சாபம் கொடுத்தார்கள். அவர்களுடைய சாபத்தீயில வேணன் ஒரு விட்டில் பூச்சியைப் போல விழுந்து அழிந்து போனான். முனிவர்கள் தங்கள் வாயிலிருந்து வார்த்தைகளை கூட சொல்லலையாம். அவா எழுப்பின ஹூங்காரம் ஓசை, இது மூலமாகவே அந்த வேணனை கொன்றனர் என்று பாகவதம் சொல்கிறது.